6th to 7th நான் படிச்சுட்டு இருக்கும்போது எங்க அப்பா கடை தான் வச்சிருந்தாருன்னு சொல்லி ஒரு டஜன் டம்ளர் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கிட்டு போய் சோமனூர்ல விற்பார். இதான் பிசினஸ் கடை. ஒரு டஜன் டம்ளர் வந்து 12 பீஸ், நம்மளுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும். ஒரு டஜன் 12 பீஸ் டம்ளர் ஒரு பீஸ் 2 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் சோமனூர்ல வச்சு விற்பார். ஆனா அவர் பில் போடும்போது எப்பவுமே நான் பக்கத்துல உட்காந்துருப்போம். நானே எங்க அம்மா தம்பி எல்லாம் பக்கத்துல உட்காந்துட்டு இருப்போம் வியாபாரம். அப்போ ஒவ்வொரு தடவையும் பில் எழுதும்போது அந்த பில்லுல கடைக்காரன் பில்லுல 1 டஜன் 32 rupees போட்டிருப்பார். ஆனா இவர் எழுதும்போது 10 பீஸ் 32 rupees எழுதுவார். அவன் 1 டஜன் 32 rupees போட்டிருப்பான். அவன் இவர் பில்லை கால்குலேட் பண்ணி காஸ்ட் பிரைஸ் கால்குலேட் பண்ணுவோம் 10 pieces 32 rupees எழுதுவார். நான் ரொம்ப நாள் அவர் முட்டாளு நினைச்சேன். நான் நினைச்சேன்னா அப்பா பெருசா படிக்கல, ஒரு டஜனுக்கு 12 அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. நம்ம 7வது 8வது படிச்சுட்டு தெரியல, நம்ம சொல்லித்தரணும், அவத்து நம்ம படிக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நாள் எங்க அப்பா கூப்பிட்டு, அப்பா ஒரு டஜன்னா 12 10 கிடையாது அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவர் அப்புறம் கேட்டு அப்புறம் அவர்கிட்ட சொன்னார், ஒரு டஜன் 12 தான்டா, நம்ம ஒரு 12 டம்ளர் வாங்கிட்டு வந்து நம்ம கடையில் வச்சு விற்கிறோம். நீ இந்த 12 டம்ளர் கால்குலேட் பண்ணிட்ட, 12 டம்ளர் காஸ்ட் பீஸ் கால்குலேட் பண்ணி நீ வித்துட்டீன்னு வச்சுக்கோங்க, ப்ராக்டிக்கலா கடையில் என்ன நடக்கும்னா, ஒரு 12 பீஸ் டம்ளர் கடையில் வாங்கிட்டு வந்து விற்கிறோம்னா 10 பீஸ் தான் விற்கும். 2 பீஸ் ஒரு பீஸ் குப்பை அடிச்சு விற்காம கடையில் மூலையில எப்பவுமே கடந்துட்டு இருக்கும். ஒரு பீஸ் உடஞ்சு போய் நடக்கும்போது கடைக்குள்ள சுத்தரா வர ஒரு பீஸ் எப்படி இருந்தாலும் டேமேஜ் ஆயிடும். நீ 12 டம்ளர் கால்குலேட் பண்ணி காஸ்ட் பீஸ் கால்குலேட் பண்ணி போட்டீங்கன்னா வர லாபம் எல்லாம் அந்த 2 டம்ளர்ல முடங்கி போயிடும். உனக்கு வியாபாரம் ஆகிற மாதிரியே இருக்கும், லாபம் வர மாதிரியே இருக்கும், பணம் ரொட்டேட் ஆகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். ஆனா உங்களோட லாபம் எல்லாம் எங்க இருக்கும், அந்த விற்காத 2 டம்ளர்ல மாட்டிக்கும். அப்போ அந்த 2 டம்ளர் அது கணக்கே நீ போடக்கூடாது. அதை நீ போட்டீங்கன்னா வியாபாரத்தில் ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு டஜனுக்கு 10 பீஸ் தான் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. இது MBA புக்கில் கிடையாது. நான் IIM லக்னோல கேபிட்டல் மார்க்கெட் கார்ப்பரேட் ஃபைனான்ஸ் படித்தேன், அங்கேயும் கூட இது கிடையாது. ஒரு டஜன்னா 10 பீஸ்